வருது, மக்களாட்சி வருது. நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலையே. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். பொள்ளாச்சி அருகே நல்லட்டிப்பாளையம் ஆதிதிராவிடர் காலனியில் பொள்ளாச்சி திமுக கூட்டணி வேட்பாளர் நித்யானந்தனுக்கு ஆதரவாக திமுகவினர் வீடு வீடாக வாக்கு சேகரித்தனர். அப்போது ஒரு வீட்டு சுவற்றில் உதயசூரியன் சின்னத்தை திமுகவினர் ஒட்டினர். அதை வீட்டில் இருந்த ஒரு பெண் தட்டி கேட்டார். இதனால் ஏற்பட்ட தகராறில் கைக்குழந்தையுடன் இருந்த இளம் பெண்ணையும் அவர் குடும்பத்தினரையும் தாக்கியுள்ளனர். இளம்பெண் கதரும் வீடியோ வைரலாகி வரும் நிலையில் தவிக தலைவர் விஜய் இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் கூறியிருப்பதாவது: கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே சகோதரி ஒருவரது வீட்டின் சுவரில் அவரது அனுமதியின்றி தங்களது கட்சி ஸ்டிக்கரை சிலர் ஒட்டியுள்ளனர். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த கைக்குழந்தையுடன் உள்ள இன்னொரு சகோதரியையும் அவரது வீட்டில் இருந்தவர்களையும் சம்பந்தப்பட்டவர்கள் தாக்கியதாகவும் தகாத வார்த்தைகளால் பேசியதாகவும் சமூக வலைதளங்களில் காணொளி பரவி வருகிறது. மகளிர் மீதான இத்தாக்குதல் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. வீட்டு உரிமையாளரின் அனுமதியின்றி வீட்டுச் சுவரில் ஸ்டிக்கர் ஒட்டக்கூடாது என்ற நிபந்தனை உள்ளது. அதை மீறியதோடு தட்டி கேட்ட உரிமையாளரை தாக்கியுள்ளனர். இந்த அடாத செயலில் ஈடுபட்டவர்களை உடனடியாக கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். விசில் புரட்சியால் வெற்று விளம்பர மாடல் ஆட்சி, அவ்வளவுதான். இனி கல்லா பெட்டியை நிரப்ப முடியாது என்கிற கோபத்தில் சிலர் இருக்கின்றனர். வாக்குப்பதிவுக்கு இன்னும் சில தினங்களே இருக்கும் நிலையில் பொதுமக்களை அவர்கள் அச்சுறுத்தி வருகின்றனர். வீட்டில் தனியாக இருக்கும் பெண்களை அவதூறாக பேசி மிரட்டி வருகின்றனர். இத்தகைய அராஜ போக்கை காவல்துறை தடுத்து நிறுத்த வேண்டும். மக்கள் சுதந்திரமாக வாக்களிக்கும் சூழலை ஏற்படுத்த வேண்டும். தேர்தல் ஆணையம் தனது கண்காணிப்பு பணிகளை இன்னும் தீவிரப்படுத்த வேண்டும் என விஜய் அறிக்கையில் கூறியுள்ளார்.